Taste the Daily. மாடு, பட்டி மாடு, அப்புறம் மேய்ச்சல் முறையில் வாத்து வளர்க்கக்கூடியவங்க இப்படி எல்லா மக்களையும் ஒருங்கிணைச்சு கடந்த 4-5 ஆண்டுகளாக வேலை செஞ்சு வர்றோம். எங்களோட முக்கியமான பிரச்சனை என்னன்னா, கடந்த 40 ஆண்டுகளாகவே தமிழக வனப்பரப்புக்குள்ள இந்த மாதிரி கிடை மாடு, பட்டி மாடு வளர்க்குறவங்கள வனத்துறை சொல்லனா துயரத்துக்கு உள்ளாக்குறாங்க. எந்த வனப்பகுதிகளுக்குள்ளே அவங்கள மேய விடுறது கிடையாது. ஆனால் 2006 வன உரிமை அங்கீகார சட்டம், புலிகள் காப்பகம், வனவிலங்கு சரணாலயம் இப்படி எல்லா பகுதிகளுக்குள்ளேயும் கால்நடை மேய்க்கிறதுக்கு உரிமை கொடுத்துருக்குது. ஆனால் நீங்கள் எங்கேயுமே வனத்துறை அவங்கள உள்ள அனுமதிக்கிறதுல மிகப்பெரிய அளவில் அவங்ககிட்ட சட்டவிரோதமாக பணம் வசூலிக்கப்படுது. பல பேர் மேலே பொய் வழக்குகள் போடப்படுது. தொடர்ச்சியாக அந்த தொழிலே அழிவுக்குள்ளாக்கி வருது. இன்னைக்கு தென் மாவட்டங்களில் மட்டும்தான் இந்த கிடை ஆடு மாடுகள் இருக்கு. ஆனால் தமிழகத்தில் கோயம்புத்தூர், சேலம் இப்படி எல்லா மாவட்டங்களையும் பட்டி மாடு தொழில் கிட்டத்தட்ட அழிவினோட விளிம்புல இருக்குது. இந்த சூழல்ல இந்த பகுதியில் பெரும்பான்மையா அந்த கிடையாடு மக்கள் வாழ்றதுனால கோரிக்கைகள் பேசு பொருளா இருக்கு. தமிழக அளவில் இப்பதான் நாங்க ஒருங்கிணைக்கிறதுக்கான முயற்சி எடுத்திருக்கிறோம். வர்ற 2026 ஐநா மன்றம் உலக மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் மேய்ச்சல் சமூக பாதுகாப்பு ஆண்டா அறிவிச்சிருக்குது. இந்த சூழல்ல ஏற்கனவே கால்நடை நல வாரியன்னு இவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்க இப்போ அந்த மக்களுக்கெல்லாம் புரிதல் உருவாக்கி மேய்ச்சல் பொருளாதார மேம்பாட்டு வாரியன்னு ஒரு வாரியத்தை உருவாக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். அதற்கு தலைவர் அவர்கள் முயற்சி எடுக்கணும். குறிப்பா வனத்துறை கடந்த 40 ஆண்டுகளா இந்த தொழில மிகப்பெரிய நெருக்கடி கொண்டு வந்திருக்கிறாங்க. எங்க சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட 75,000 ஹெக்டேருக்கு மேல இவங்க காலங்காலமா மேய்ச்ச நிலங்களை வனத்துறை வனத்தோட்ட கழகம் ஒன்று உருவாக்கி காடுகளை அழிச்சு தைல மரங்கள் நட்டிருக்கிறாங்க. அதை மீண்டும் மீட்டு கொடுத்தாதான் இந்த தொழில். ஏன்னா தஞ்சாவூர்ல இவ்வளவு பெரிய அளவுல விரிவான கொடுத்துருக்கிறேன். தஞ்சை வேளாண் சமவெளி இருக்குன்னா இந்த ராமநாதபுரம் விண்ணப்பமா கொடுத்துருங்க. நீங்க என்ன இவ்வளவு ஞாபகம் வச்சிருக்க முடியாது. 2 சொல்லிட்டு மீதி நீங்க கொடுத்துருங்க, நாங்க வாங்கிக்கலாம். இந்த தைல மர காடுகளை மீட்டு உங்களுக்கு கொடுக்கணும் நான் கேட்டுக்கிறேன். நன்றி.